ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்டை இதில் பார்க்க போகிறோம். நம்ம போன ஏற்கனவே நிறைய வீடியோவில் சிம்பிளாக அதோட பேசிக்ஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்போம். எதுக்காக ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிக்கிறோம், அதில் என்ன யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு. இதில் வந்து நான் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லோடு எந்தெந்த பாயிண்ட்லலாம் மாறி மாறி ஆக்ட் ஆனால் என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் வேல்யூ வரும், அதோட டயக்ராம் எப்படிலாம் போடணும், இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர், டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இதிலெல்லாம் எப்படி வரும், ஃப்ரேமில் லோடு வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு வீடியோலையும் வரிசையாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் லோடு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், பாயிண்ட் லோடு இருக்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட லென்த் எல், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, இந்த செகண்ட் சப்போர்ட் வந்து பி, இதோட லோடு வந்து டபிள்யூ வச்சுக்கிறோம். இந்த டபிள்யூங்கிறது எக்ஸ் டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருக்குது. அதாவது டபிள்யூ வந்து நான் வெவ்வேறு இடத்துல வச்சு அதனால் பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் பொதுவாக இப்போ எக்ஸ்னு வச்சுட்டு நம்ம வந்து ஆர்ஏ ஆர்பி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ மூமெண்ட் அட் ஏ 0 அப்படின்னு வச்சோம்னா சமேஷன் மூமெண்ட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வச்சோம்னா ஆர்பி இன்ட்டு எல் டிஸ்டன்ஸ் மைனஸ் டபிள்யூ இன்ட்டு இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதில் வந்து ஆர்பி ஈக்குவல் டு டபிள்யூ எக்ஸ் பை எல்னு வரும். இந்த டபிள்யூ எக்ஸ் பை எல்ல இந்த ஆர்பியில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆர்ஏ ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல் அப்படின்னு வரும். இப்போ ஆர்ஏ ஆர்பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பொதுவாக டபிள்யூ வந்து எந்த பாயிண்டில் இருந்தாலும் இந்த வேல்யூ, இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி டபிள்யூ வந்து எந்த பாயிண்டில் இருக்குது, எக்ஸ் ஏவிலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தால் எக்ஸ் வேல்யூ, அந்த இப்போ L/2 டிஸ்டன்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பேர் L/2 போட்டு இது பண்ணலாம். இப்போ ஏலேருந்து L/3 L/4 அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸுக்கு பேர் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்ஏஆர்பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போது பெண்டிங் மூமெண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்னவா வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேஸ் 1 ஃபஸ்ட்டு கேஸில் என்னென்னா, நான் டபிள்யூ வந்து இந்த ஏ மேலேயே இருக்குது, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற பட்சத்தில் பெண்டிங் மூமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸ்எக்ஸ்னால் சும்மா ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த பிளேன் கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு 0, அந்த எக்ஸ்எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 0னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட், இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்ஏ இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் 0 மைனஸ் டபிள்யூ இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் 0ன்னு போட்டோம். பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸ்எக்ஸ் L/2, இந்த எக்ஸ்எக்ஸுங்கிற பாயிண்ட் L/2 சென்டரில் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு L/2ன்னு போட்டோம்னா இப்போ ஆர்ஏ இன்ட்டு L/2 மைனஸ் டபிள்யூ இன்ட்டு L/2, ஆர்ஏ இன்ட்டு L/2 இந்த டபிள்யூ இன்ட்டு L/2 போட்டோம். இதில் ஆர்ஏ வேல்யூ வந்து நம்ம முன்னே கண்டுபிடிச்சிடணும், நான் கண்டுபிடிக்கல. ஏன்னா இப்போ வந்து டபிள்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அந்த ஆர்ஏ என்ன ஆகும்னா ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் 0 பை எல்னு வந்திருக்கும். இதில் வந்து டபிள்யூன்னு வரும். ஆர்ஏ ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். அப்போ ஆர்பி என்ன வரும்னா 0ன்னு வரும் இந்த கண்டிஷனில். இப்போ ஆர்ஏவுக்கு பதில் நான் டபிள்யூன்னு போட்டு WL/2 மைனஸ் WL/2 இந்த வேல்யூ வரும் ஈக்குவல் டு 0. அப்போ L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸ்லேயும் பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருக்குது. அடுத்து எல் அப்படின்ற டிஸ்டன்ஸ், எல்ன்ற டிஸ்டன்ஸ்னால் டோட்டல் இந்த பாயிண்டில். அப்போ என்ன ஆகும், டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எல், அதுவும் 0வாயிரும். இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த சப்போர்ட் மேலேயே நமக்கு வந்து லோடு வந்தால், இது இந்த சப்போர்ட் மேலே வந்தாலும் அல்லது இந்த சப்போர்ட் மேலேயே லோடு வந்தாலும் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் உருவாகவே ஆகாது. ஏன்னா இந்த ஃபுல் ஃபோர்ஸையும் இந்த சப்போர்ட்டே வாங்கி அதோட வேலை முடிஞ்சிடும். இந்த சப்போர்ட் சும்மா தான் இருக்கும், இது மேலே ஃபோர்ஸே வராது. இந்த இடையில எந்த பீமில் எங்கேயுமே ஃபோர்ஸ் வராது. இந்த சப்போர்ட் இந்த லோடை தாங்கிடுது. அதனால் பெண்டிங் மூமெண்ட்டே வராது. இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்னா அவ்வளோதான். அதாவது இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 0. அடுத்தது இந்த பாயிண்டில் வந்து பெண்டிங் மூமெண்ட் 2ஆக இருந்தால் இங்கே மார்க் பண்ணுவோம், 0வாக இருந்தால் இங்கே தான் மார்க் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்லேயே அதே போல் இங்கே ஒரே ஒரு கோடு தான் இதோட பெண்டிங் மூமெண்ட் வேல்யூவே கிடையாது. இதுதான் கேஸ் 1. கேஸ் 2 அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இந்த டபிள்யூங்கிற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. L/2னா அதாவது சென்டரில் இந்த லோடு ஆக்ட் ஆகுது. இதில் வந்து ஆர்பி வேல்யூ என்னென்னா WX பை எல்ங்கிற ஃபார்முலா முன்னாடி கிரியேட் பண்ணோம். இதில் எக்ஸுக்கு பதில் L/2ன்னு போட்டோம்னா W/2 அப்படின்னு வருது, RB2. அதுக்கப்புறம் R/Aவுக்கு அதே போல் போட்டோம்னா W/2 தான் அதுக்கும் வருது. ஆர்ஏ ஆர்பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எக்ஸ்எக்ஸ் பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது ஆர்ஏ, இதில் ஆர்ஏன்ற ஃபோர்ஸ் இருக்குது இன்ட்டு 0 டிஸ்டன்ஸ். ஒன்று நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா லெஃப்ட்லேருந்தே போகணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ரைட்லேருந்தே வரும். நான் இங்கே இப்போ லெஃப்ட்லேருந்தே போயிட்டுருக்கேன் இப்போது. அதனால் ஆர்ஏ இன்ட்டு 0, அதுக்கு டபிள்யூங்கிறது L/2 டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து டபிள்யூ இல்லை, அப்போ அதை நம்ம சேர்க்கப்படாது. ஆர்ஏ இன்ட்டு 0, ஆர்ஏ இன்ட்டு 0 பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு L/4 கால்வாசி தூரத்தில்
கால்வாசி தூரத்தில் RA இன்ட்டு L/4 மட்டும்தான். W வந்து அந்தாண்ட தான் இருக்குது, நம்ம இந்த பக்கம் அது இந்த நம்ம எடுக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் அது சேர்த்துக்கணும். RA இன்ட்டு L/4 RA இன்ட்டு L/4 ஈக்குவல் டு WL/8ன்னு வருது. பெண்டிங் மொமெண்ட் அட் x ஈக்குவல் டு L/2, அதாவது L/2ங்கிறது இந்த லோடு இருக்க அந்த பாயிண்டில். இப்போ என்ன வரும், RA இன்ட்டு L/2 மைனஸ் W இன்ட்டு 0 டிஸ்டன்ஸ். W வந்து 0 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இதோட வேல்யூ வந்து WL/2 வருது. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் xx ஈக்குவல் டு 3L/4, அதாவது முக்கால்வாசி தான். 3L/4னா இந்த பாயிண்டில் RA இன்ட்டு 3/4L மைனஸ் W இன்ட்டு 1/4L, அதாவது இது 3/4 டிஸ்டன்ஸ், இது வந்து அதாவது இது முக்கால்வாசி டிஸ்டன்ஸ், இது அரை டிஸ்டன்ஸு. நம்ம இப்போ W வந்து இதில் வந்து இது கால் டிஸ்டன்ஸ் இருக்குது. 3/4L மைனஸ் இந்த L/2 போட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். அது மூலமாக WL/4ன்னு போட்டு அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணோம்னா WL/8 வருது. அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் அட் xx ஈக்குவல் டு L. L டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இந்த பாயிண்டில் வந்து நமக்கு பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறோம். இப்போ RA இன்ட்டு L மைனஸ் W இன்ட்டு L/2, RA இன்ட்டு இந்த L டிஸ்டன்ஸு மைனஸ் W இன்ட்டு இந்த L/2 டிஸ்டன்ஸு, இதோட டிஸ்டன்ஸ் L/2. அதை போடும்போது இந்த வேல்யூ வருது. இதில் இருந்து சிம்பிளிஃபை பண்ணால் 0 வருது. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்துக்கும் சேர்த்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வரைஞ்சிட்டு x ஈக்குவல் டு 0 அப்படின்ற பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ 0 வந்திருக்கு. x ஈக்குவல் டு L/4 அப்படின்ற பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து WL/8 வந்திருக்கு. WL/8ல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். அதே போல் L/2 டிஸ்டன்ஸில் L/4 வந்திருக்கு. 3L/4 டிஸ்டன்ஸில் WL/8 வந்திருக்கு. மறுபடியும் L டிஸ்டன்ஸில் வந்து 0 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து L அப்படின்ற டிஸ்டன்ஸ், இது 0 அப்படின்ற டிஸ்டன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சோம்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, லோடு ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் நமக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்குது. பாயிண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாயிண்ட் லோடு அப்ளை ஆனதுன்னா லோடு எங்கே ஆக்ட் ஆகுதோ அந்த வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம இது இன்னொரு இது மூலமாக செக் பண்ணலாம். இப்போ லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆனதுனால நீ இது சொல்கிற அப்படின்னு சொல்ல முடியாது. லோடு நம்ம வந்து வேறு பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சு பார்ப்போம். அதுலேயும் அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். அதுதான் இல்லையான்னு பார்த்துருவோம். இப்போ லோடு W வந்து L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி வச்சுக்குவோம். அதே போல் RB இந்த ஃபார்முலாவில் இருந்து L/4ன்னு எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணி WL/4 வருது. சரி, W/4 வருது. RAவுக்கு வந்து 3W/4ன்னு வருது அந்த முன்ன இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் xx ஈக்குவல் டு 0, இந்த 0 அப்படின்ற பாயிண்டில் RA இன்ட்டு 0 எப்பவும் போல் 0 ஆயிடுச்சு. xx ஈக்குவல் டு L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் RA இன்ட்டு L/4 W இன்ட்டு 0, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணும்போது 3WL/16 அப்படின்னு வருது. xx ஈக்குவல் டு L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் L/2 அப்படின்னா சென்டரில் இங்கே வந்து RA இன்ட்டு L/2 மைனஸ் W இன்ட்டு L/4, ஏன்னா டோட்டல் L/2, இந்த W வந்து ஆல்ரெடி L/4 தள்ளி இருக்குது. அப்போ L/2 மைனஸ் இந்த L/4 போட்டோன்னா மீதி இருக்க இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் L/4ன்னு கிடச்சிரும். அது மூலமாக இந்த L/2 டிஸ்டன்ஸில் இருக்கிறத RA இன்ட்டு L/2 மைனஸ் W இன்ட்டு L/4 போட்டு அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக, RA வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக இது வந்து WL/8ன்னு வருது. இதை வந்து நான் டினாமினேட்டரில் 16 இருக்க மாதிரியே வச்சுக்கிறேன், 16 இருக்க மாதிரியே, ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து மேலேயும் கீழே 2ஆல் இருக்கும்போது 2WL/16 இருக்குது. இது 3WL/16, இது 2WL/16 வருது. அடுத்தது xx ஈக்குவல் டு 3L/4 முக்கால்வாசி தூரத்தில் பார்க்கும்போது RA இன்ட்டு 3L/4, அதாவது RA முக்கால்வாசி தூரமும் இங்கே RA இன்ட்டு 3L/4 மைனஸ் W இன்ட்டு இது L/2, ஏன்னா இது வந்து அதாவது நம்ம சிம்பிளாக பார்க்கும்போது இது முக்கால்வாசி தூரம், இது கால்வாசி தூரம் தள்ளி இருக்குது, மீதி அரைவாசி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. RA இன்ட்டு 3L/4 W இன்ட்டு L/2 அப்படின்னா நம்ம 3L/4 மைனஸ் இந்த L/4 போட்டோம்னா மீதி இருக்கிறது L/2 அப்படின்றது இது கிடச்சிடும். அதை போடும்போது அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது WL/16 அப்படின்னு வருது. இந்த RA இன்ட்டு 3L/4 மைனஸ் W இன்ட்டு L/4 அந்த வேல்யூயை சிம்பிளிஃபை பண்ணால் WL/16 வருது. அடுத்தது xx ஈக்குவல் டு L அப்படின்ற பாயிண்டில், அதாவது இந்த பாயிண்டில் வந்து RA இன்ட்டு L மைனஸ் W இன்ட்டு
இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எல் மைனஸ் L/4 போட்டோம்னா 3L/4 அப்படின்னு வந்துடும். அது மூலமாக தான் இங்கே போட்டிருக்கேன் W இன்ட்டு 3L/4 அதே இன்ட்டு L மைனஸ் W இன்ட்டு 3L/4 அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ 0 வந்துருச்சு. இப்போ கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் வரைய போகிறோம். x = 0 அப்படின்ற டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து 0 அப்படின்ற பெண்டிங் மொமெண்ட் கிடைக்குது. x = 0ல் 0 கிடைக்குது. அடுத்து x = L/4ல் 3WL/16 கிடைக்குது. 3WL/16 போட்டேன். அடுத்தது x = L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் 2WL/16 கிடைக்குது. 2WL/16னா கண்டிப்பாக 3WL/16ஓட கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிட்டேன். அடுத்து x = 3L/4 அப்படின்ற பாயிண்டில் WL/16 கிடைக்குது. 1WL/16 கிடைக்குது. இது 2 விட கீழே இருக்குது, அதனால் கீழே மார்க் பண்ணிட்டு அடுத்தது L டிஸ்டன்ஸில் 0 வருது. 0 இப்போ இதிலேருந்து நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரதுனா ஒரு ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிளில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குது? அந்த லோடு ஆக்ட் ஆகிற இந்த பாயிண்டில் தான் இருக்குது. L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே லோடு நமக்கு L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் தான் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நமக்கு இப்போ பாயிண்ட் லோட வச்சு நம்ம எப்படி பெண்டிங் மொமெண்ட் வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெளிவாக பார்த்துருப்போம். இதே 2-3 லோடு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி RA இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ், W1 இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் W2 இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பாயிண்ட் லோட வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து UDL லோட வச்சு எப்படிலாம் வருது, அடுத்தது UVL யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட வச்சு எப்படிலாம் வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.